கன்னி ராசி கன்னி லக்னம் அவங்கள பலப்படுத்துறதுக்கு உடல் ஊனமுற்றமானவர்களுக்கு இவங்களால என்ன செய்ய முடியுமோ மாற்றுத்திறனாளிகள் செய்ய செய்ய இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கன்னிக்கும் கன்னி லக்னம் கன்னி ராசிக்கும் தான். அடுத்ததா துலாம் லக்னம். சில துலா லக்னமா இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்குல சூரியன் எல்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடத்தை பலப்படுத்துறதுக்கு வந்து அவங்க துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னைத்தான் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடம் பலப்பட விருச்சிகம் என்னைக்குனாலும் குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி லக்னம். தங்கத்தை வந்து வீட்டில் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக. பணத்தாலேயே குரு ஒருத்தருக்கு 2 யோகம் பண்ண போறாரு அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னம். இந்த கோவம் மட்டும் படாமல் இருந்துட்டாங்க அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75% காரியத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னா. கும்பராசி கும்ப லக்னம் என்ன பண்ண 5ஆம் அதிபதியா புதன் வர எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குழந்தைங்களுக்கு. மீன ராசி மீன லக்னம் எங்களுக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும். மீனத்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணா ரொம்ப லக்கியானது வந்து மீனம். சுபகாரியங்கள் அனைத்தையும் மீனத்துல இருக்கிறவங்க. கன்னி ராசி கன்னி லக்னம் அவங்கள பலப்படுத்துறதுக்கு கன்னிக்கு 5ஆம் வீடு வந்து சனியோட வீடு. ஆமா மகரம் மகரம் மெயினா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வீட்டுல வந்து வேலை பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கீழே நடத்திடக்கூடாது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நாளில் சம்பளத்தை கொடுக்கறது, அவங்கள வந்து தரக்குறைய முதல்ல பேசாம அவங்க மனசு நோகாம மாதிரி பேசாம இருக்கிறது, அது மெயினா. சம்பளத்தை வந்து தேதிக்கு கொடுக்கறது. ஏன்னா சில பேரெல்லாம் வந்து நல்ல வேலையெல்லாம் வாங்கிட்டு சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க, அதை இழுத்தடிப்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 10 நாள் இழுத்தடிப்பாங்க, அதுல ஒரு 10 நாள் இருக்கும், மொத்தமா 1 மாசம் இழுத்தடிச்சிருவாங்க. அப்போ 1 மாசம் சம்பளம் வெட்டு போயிடும். இப்படி இருந்தா அந்த சனியினுடைய ஒரு பாதிப்பு உண்டாகும். அந்த பூர்வ புண்ணியம் வந்து ஆக்டிவேட்டே ஆகாது. அதாவது ஒருத்தர் உதிரி பாகத்தை வந்து வித்து மாத்தி செய்யறவர். அப்ப அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து மாத்திட்டாரு. இப்ப இதனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட குழந்தைக்கு வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு உடம்புல. அப்ப அவருக்கு நான் முன்னமே எடுத்து சொன்னேன், இது செய்ய வேண்டாம், இப்படி செஞ்சிட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த சனி வந்து அந்த மாதிரி எப்படின்னா குரு வந்து ரொம்ப இது பண்ண மாட்டார். அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இதெல்லாம் பார்த்து அதை செய்யறதெல்லாம் இல்லை. ஆனால் சனிக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். 7ரை சனியை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசுவோம். அப்போ இந்த கன்னிக்கு இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக ஆற்றங்கரை பக்கமாக போகிறது, ஆற்று படுகைகளில் போகிறது, இதெல்லாம் வந்து அங்கே வந்து சாப்பாடு போடுறது, ஆற்று படுகைகளில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு வந்து வழிபடுறது, அங்கே வந்து சாப்பாடு கொடுக்கறது, நன்கொடை கொடுக்கறது. அதே மாதிரி உடல் ஊனமுற்றமானவர்களுக்கு இவங்களால என்ன செய்ய முடியுமோ மாற்றுத்திறனாளிகள் செய்ய செய்ய இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கன்னிக்கும் கன்னி லக்னம் கன்னி ராசிக்கும் உண்டாகும். நிச்சயமா. அதே மாதிரி வேலை செய்யறவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும். மெயின் அது. ஏன்னா அங்கே வந்து மகரத்துல வந்து இயங்கும் சனி, கும்பத்துல வந்து மேல போய் உட்கார்ந்துருக்கிற சனி, இது வந்து இயங்கக்கூடிய சனி. அதனால என்னன்னா வேலை செய்யறாங்க. நிச்சயமா நிச்சயமா. அடுத்ததா துலாம் லக்னம். ஏன்னா அங்க சனி உச்சம் வேற. ஆமா இங்க அவங்களுக்கு கும்பம் வேற. ஆமா கும்பம் வேற. கும்பம் அங்க இருக்கக்கூடிய சனி 5ஆம் வீட்டு கும்பம். இது தனக்குத்தானே வந்து என்ன நினைச்சிருக்கூடாது. இந்த துலா ராசிக்காரங்களே பொதுவா துலா ராசி துலா லக்னம் 2 பேருக்குமே தன்னைத்தானே வந்து அவங்க நெகட்டிவா நினைச்சுக்க கூடாது. 5 வந்து என்ன மேல இருக்கு, தன்னை தானே உயர்வா நினைக்க முன்னேற்றம். தன்னை வந்து அதுக்காக தலைகணமா இருக்கிறதுன்னு இல்லை, நமக்கிட்ட வந்து ஒரு திறமை இல்லையோ, நம்மளால வந்து ஜெயிக்க முடியாதோ, இப்படியெல்லாம் நம்ம நினைக்க என்ன ஆகும்னா அது வளர்ச்சியே உண்டாகாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல வளர்ச்சி உண்டாக்கணும். மேலதிகாரியா நம்ம இருக்கும்போது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க அல்லது நமக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கிறத வந்து ட்ரீட் பண்ணுறது. அப்புறம் இதுக்கு கன்னிக்கு சொல்லும்போது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். கண்ணில பாத்தீங்கன்னா அது இயங்குற சனி, அதனால விளையாட போறாங்கல்ல, உடல் ஊனமா இருப்பாங்க ஆனா விளையாட போவாங்க. விளையாட்டு வீரர்கள் நிறைய இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண என்ன ஆகும்னா இந்த கன்னியா லக்னம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய சக்சஸ் கொண்டு வந்து இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் போறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். அந்த சாட்டானுக்கு வந்து மெயினா தான். துலாத்துக்கு வந்து 5ஆவது வீடு வந்து கும்பமா வருது. அப்ப அந்த மாதிரி உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை பயிற்சிக்காமல் இருக்கிறது, நீதிபதிகளை பகைச்சிக்காமல் இருக்கிறது, நீதியை கிண்டல் செய்யாமல் இருக்கிறது. சில துலா லக்னமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்கில் சூரியன் எல்லாம் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா அதுலேயும் வாக்கில் சூரியன் இருக்கிறதுலையும் விசாக நட்சத்திரத்தில் சில பேருக்கு அமைஞ்சிடும்.
அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அவங்க ஹார்ஷா பேசுவாங்க. அவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. அந்த வாக்கில் சூரியன் இருக்கிறதுலேயே மெயினாக துலாத்தில் 3 6 கூடிய கிரகம், 3 வந்து தைரியஸ்தானம், 6 வம்பு வழக்கு இருக்குது. அப்போ என்னன்னா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த நீதி சரியில்லை, இந்த நீதிபதி சரியில்லை, இவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றான், இப்படியே ஆரம்பிச்சு இவங்க வந்து அந்த பகையை அக்ரிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது பேசிட்டு. அது துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு நான் பார்த்த ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் உங்களுக்கு பயம் வந்துருது. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா, இது நம்மளை கைவிட்டுருச்சுன்னா, இது நம்ம கைவிட்டுருச்சுன்னா அப்படின்னு 10 வேலையை நம்ம ஒன்னா பார்த்து வச்சுக்கோம், ஏதாவது ஒண்ணு காப்பாற்றும் அப்படிங்கிற நினைப்பாங்க. அதே மாதிரி சீர் தூக்கி பார்க்கக்கூடிய எண்ணம் ஒண்ணு. அது அந்த இடமே அப்படிதான். அது சந்தை வேற. ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்றாங்க. யார் எதனால பெனிஃபிட் ஆறாங்கிறதையும் அனலைஸ் பண்ணிடுவாங்க. துலாத்துக்கு வந்து அந்த ஒரு ஸ்டஃப். இப்ப அதனால அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா எல்லாரையும் எடை போட்டு எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம இருந்துட்டாலே, இவங்க தீர்ப்பை வந்து பொழுதைக்கும் சொல்லிட்டு இல்லாம இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகும். இந்த 5ஆம் இடத்தை பலப்படுத்துறதுக்கு வந்து அவங்க துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னைத்தானே உயர்வா நினைச்சுக்கணும். அகங்காரம் உயர்வா நினைச்சுக்கணும். யாரையும் அரசு அதிகாரில பயிற்சிக்க கூடாது. அதே மாதிரி அரசு அதிகாரியா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் கீழே வேலை பார்க்கறவங்கள நல்லபடியா வச்சு பாத்துக்காத்துக்கணும். 3வது ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டும் குறை சொல்லாங்க, நீங்க அப்படியே விட்டுருங்க. லைஃப் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். அதை மாத்திரம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா கூட they will be definitely in a better place. சூப்பர். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இருக்கிறதுலே 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ரொம்ப டஃபஸ்ட் பிளேஸ் அதுதான். அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடம் பலப்பட. விருச்சிகம் வந்து மறைவு, காலபுருஷனுக்கு மறைவு. ஆனா பணத்துக்கு வந்து இந்த 2 5 கூடிய குரு, 2 5க்கு அதிபத்தியம் வந்து இருக்கக்கூடியது குரு. அவங்க கரெக்டா அந்த குரு சந்நிதிகளுக்கு போறது, அதை கரெக்டா செஞ்சா பணம் வந்துடும், பணம் காசு வரும், குடும்பம் வந்து மேன்மையா வரும். விருச்சிகத்துக்கு வந்து எப்பாடுபட்டாவது குடும்பத்தை நிமித்தி வச்சிருவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அது எல்லாத்தையும் பேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப விருத்தியை வந்து இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க அடைஞ்சிடறாங்க. எப்படியாவது அதை வந்து அந்த ஜூபிட்டர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அதை ஹெல்ப்பை வந்து பொதுப்படையாகவே அவங்களுக்கு அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாயிடுறாங்க. அந்த 5ஆம் அதிபத்தியத்துக்கு இந்த குரு அவங்களும் வந்து வாத்தியாரை போய் பார்க்கறது, நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அன்னதானம் செய்ய செய்ய அவங்களுக்கு நிறைய புண்ணியமான காரியங்களாக க்ரியேட் பண்ணும். அடுத்து பணங்காசுகளை வந்து சேர்க்குறது, தங்கத்தை வந்து வீட்டில் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட காசை வாங்கி வச்சோன்னா அது நமக்கு லக்கு. வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க அஷ்டம். இன்னொன்று என்னன்னா சார், 2வது வீடுங்கிறது சின்ன தன லாபத்தை குறிக்கிறது. 8ங்கிறது கருவூலம், 1ங்கிறது லக்னம் நம்ம, 2ங்கிறது நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசு, 7ங்கிறது சொசைட்டி, 8ங்கிறது என்னன்னா சொசைட்டியோட காசு. கருவூலம் அது 7க்கு 2 அப்படி சொல்றீங்க. 7க்கு 2 8வது வீடு. அப்ப சமூகத்தின் காசு அங்க இருக்கு. அதனாலதான் அந்த 8வது வீடு மறைவு புதையல்ங்கிறாங்க. புதையல் எங்க இருக்குன்னா அங்கதான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு, மறைவா தான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட காசு எதுவும் பேங்க்ல வந்து காய்கறி மார்க்கெட் மாதிரி முன்னாடி ஒரு 100 ரூபா நோட்டை வச்சிருக்கிறதுல. சோ அது மறைவா இருக்கு. அது வந்து விருச்சிகம். விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு மறைவு இடம். அவங்க வந்து கரெக்டா வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிறவங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்தா அந்த விருத்தி ஆகக்கூடிய ராசி அவங்களுக்கு உண்டு. அதனாலதான் ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட காசை கொடுக்கறது, ஒய்ஃபா இருந்தா கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு வந்து தேவையான ஒரு காசை எடுத்து கொடுக்கறது, ஏதோ ஒரு காரியத்துக்காக காசு எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி தங்கத்தை வந்து அவங்க சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய சேர ஆரம்பிக்கும். தங்கத்தை சேர்க்க ஆரம்பிச்சா ஸோ தங்கத்தை வந்து இவங்க கையால கொண்டு போயெல்லாம் அடகடகெல்லாம் வைக்காம பாத்துக்கிறது, இதெல்லாமே பண்ணாலே வந்து உங்களுக்கு இருக்கும். பணத்தாலேயே குரு யோகம் பண்றது 2 இடம் தான். பணத்தாலேயே குரு ஒருத்தருக்கு 2 யோகம் பண்ண போறாரு அப்படின்னா, ஒண்ணு விருச்சிகம், இன்னொன்னு கும்பம். இந்த இவங்க 2 பேருக்கும் தான் இந்த ஒரு அந்த கிரக அமைப்புகள்ல இருக்கிறதுலே அதிகமா காசு கொடுக்கறது ஜூபிட்டர் தான். ஜூபிட்டர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், நான் வந்து இப்போ வந்து ஒரு எஸ்டிமேஷன் போடுறாரு, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா, குரு நேரா வந்து 10 லட்சத்தையோட சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபாயும் கொடுத்து வச்சுக்கங்க பாரு. குருவோட கேரக்டர் இது. சாட்டன் அப்படி கிடையாது. நீ வைக்க செங்கல் வந்து இந்த இடத்துல சரியா வைக்கல, அந்த இடத்துல சரியா வெயி அப்படின்னு 4 குழியை போட்டு அதுக்கு காசை கொடுப்பாரு.
அந்த மாதிரி வந்து சாட்டனோட அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டடியாகவும் ரொம்ப அனலைஸ்டாகவும் அதை கரெக்டாக கொடுக்குறதும் வந்து சனி. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சீங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். அது பண்ணினா இது ஜூபிட்டர் அப்படி கிடையாது. கொடுத்துட்டு என்கிட்ட உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லப்பா ஒழுங்கா ஏன்ப்பா செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த ஜூபிட்டர். இப்போ இந்த விருச்சிகத்துக்கு இந்த 5ஆம் அதிபதியாக தனாதிபதியே பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால பணங்காசுகள் இருக்கக்கூடிய பணங்காசுகளை சேமிக்க பழகினாலே அதுவே அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நிம்மதியை உண்டாக்கணும். விருச்சிகம் என்னைக்குனாலும் குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி லக்னம். நிச்சயமா விருச்சிக ராசிக்கு நீங்க அருமையா சொல்லிருக்கீங்க. நகையை சேர்த்து வைங்கப்பா, இருக்கிற அள்ளி அள்ளி கொடுத்து தானம் பண்ணிடாதீங்க. கடைசியில உங்களுக்கு கஷ்டம் வந்து தர மாட்டாரு, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆமா, நீ இருக்கிறத வந்து they have to save it. அது ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஒரு தாப்பனார் மூலமாவோ அதே மாதிரி குழந்தைங்க மூலமாவோ ஏதோ வந்துகிட்டே இருக்கும். அது சேர்க்கை உருவாகும். ஒரு பர்டிகுலர் டைத்துக்கு மேலே குடும்பத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண இவன் குடும்பமெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்னா சில பேர் நினைக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த விருச்சிக லக்னக்காரங்க எப்படியாவது குடும்பத்தை வந்து ஒரு தூணா நிறுத்திடுவாங்க. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கு ஜெனரலா. பட் அந்த 2-5க்குமே ஒரே கிரகம் இருக்கு. அதுலேயும் குரு தசையெல்லாம் நல்லா இருந்து தசை நடத்திடுச்சுன்னா விருச்சிகத்துக்கு சொல்லவே வேண்டாம். சூப்பராக ஒரு முன்னேற்றம் இருக்கும், பயங்கரமான முன்னேற்றம். நிச்சயமா. தனுசு ராசி தனுசு லக்னம். தனுசுக்கு தான் நம்ம முருகனை தான் பிடிச்சிக்கணும். முருகனை பிடிச்சிக்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி கோவப்படாமல் இருக்கிறது. தனுசு வந்து எப்படின்னா வில்லம்பு மாதிரி. சில பேருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 சொல்ல அடுத்தவங்கள முடிச்சிருவாங்க, சுருக்குன்னு குத்திடுவாங்க. சில பேர் வந்து கோபமாக பேசி அவங்களோட நல்ல குணமெல்லாம் 100 குணம் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணுவாங்க. இந்த கோபம் மட்டும் படாமல் இருந்ததாலே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75% காரியத்தை ஜெயிச்சிட்டாங்கன்னா. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு டென்ஷன் ஆகாம மட்டும் இருந்துட்டாங்கனால அவங்க வந்து காரியத்தை முடிச்சிருவாங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க. சூப்பர் சூப்பர். இது டென்ஷன் இந்த நிறைய தனுசுக்காரங்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கிரகமே இருந்துச்சுன்னா, சார் நீங்க கோமை பணத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க, யாராவது ஒருத்தர் வந்து கடனை வந்து வாங்க அவர் போவார், கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்காக போவார். போகும்போது அவரோட பேசும்போது டென்ஷன் ஆயிடுவார். இவருக்கு கொடுக்க வேண்டியிருக்குல்ல, 1 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, இவர் 2 பேரும் சொன்னதுனால போயா நீ கொடுத்தா நான் இது ஆக போறேன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. ஏன்னா விரையாதிபத்தியமும் இருக்கு. விரையாதிபத்தியம் இருக்குல்ல, எங்க பூர்வ புண்ணியம் விரயம். ஆமா, அப்ப பூர்வ புண்ணிய விரயங்கிறது இவங்க பணம் காசுகளை கொடுத்துட்டு இவங்க கோவப்பட்டு இதாகணும் உடனே விரயத்தை நோக்கி போயிடும். அப்ப விரயம் செய்யும்போது காசுகளை சிக்கனப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். தனுசு இருக்கிறவங்களுடைய இதை வந்து நல்லா பார்த்துட்டு தான் வந்து என்ன சொன்ன அந்த பிளட் டொனேஷன் பண்றது, இந்த மாதிரி காரியத்தை செய்யணும். கடக லக்னக்காரங்க பண்றது ஒரு பக்கம், இந்த தனுசு லக்னக்காரங்க பண்ணும்போது கொஞ்சம் கவனமா அந்த இது பிளட் டொனேஷன் கொடுக்கலாம் இல்ல? ஆமா கொடுக்கலாம். பிளட் டொனேஷன் கொடுத்தா அது சப்போர்ட். மேசமும் விருச்சிகமும் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி இது சிவப்பு கலர் ட்ரெஸ் தானம் செய்யலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் பலருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமைச்சு கொடுக்கறது, சமைக்கிறது வந்து அந்த நெருப்பை யூட்டிலைஸ் பண்ணி செய்யக்கூடிய காரியங்களில் செய்யக்கூடிய தான தர்மங்களை செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். பூர்வ புண்ணியம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த 5ஆவது வீடு வந்து எளிமையாக ஆக்டிவேட் ஆகுறது. வீட்டில் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், ஒய்ஃப் சொல்கிறாங்க சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க, நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போறேன்னா நம்ம எடுத்து சமைச்சு கொடுத்துறது, தட் இஸ் குட் ஃபார் யூ. அந்த 5th வீல் வந்து ஆக்டிவேட் ஆகும். சூப்பர். அந்த இது நல்லா இருக்கும். நிச்சயம். அடுத்ததான் மகர ராசி மகர லக்னம். மகர ராசி மகர லக்னம் சுக்கிரன் தான். நீங்க ரொம்ப பனிமலை சார்ந்த இடங்களுக்கு போகலாம். ரிஷபம் வந்து மலை சார்ந்த இடம், பனிமலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றதே வந்து இந்த மகரத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து சுக்கிரன், மாமியார் மருமகள் சண்டைகளில் போய் தலையிட வேண்டியதில்லை, இந்த மாதிரியான பெண்கள் விஷயத்தில் போயிட்டு தலையிட வேண்டியதில்லை, அவங்கள வந்து மேக் தம் ஹாப்பி, அவ்வளோதான். இது வந்து மெயினாக இருக்க. எங்கேயாவது மலை வாசஸ்தலங்களுக்கு அடிக்கடி போங்க. உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கா, பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கா, மலை ஸ்தலங்களுக்கு போகலாம். பசுமாடுக்கு வந்து சாப்பாடு வைக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த நாய் இருக்குது பாருங்கள், ப்ரொமேரியன் நாய், அந்த மாதிரி இருக்கிற நாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட் எதுவும் கொடுத்துட்டு வரலாம், அந்த மாதிரி செய்யலாம். அதேமாதிரி இந்த மெத்த தலகாணி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரெகுலராகவே மாற்றுறது நல்லது தான். இந்த சுக்கிரன் வந்து 5ஆவது வீடு, 5ஆவது வீடு வந்து ஒரு சுக்கிரன் வந்து சுகமான ஒரு இடம், 4, 5ங்கிறதுனால 5ஆவது வீடு வந்து குளிர்மையான இடமா இருக்குது, இதாக இருக்குது. அப்போ என்னென்னா நம்மளுடைய குளிர்ச்சியாக அந்த தலகாணையாக மாற்றுறது, ஏசி ரெஃப்ரிஜிரேட்டரை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது 5th லார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். சூப்பர். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
கும்பராசி கும்ப லக்னம் நீங்க சொன்னீங்க இருக்கிறதுலயே வந்து விருச்சிகம் கும்பம் தான் ஸ்பெஷல். நீங்க பணலாபத்தை கும்பராசி கும்ப லக்னம் என்ன பண்ண 5ஆம் அதிபதியா புதன் வர்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க மரியாதையா அந்த குழந்தைய வந்து நல்லா ட்ரீட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதோ இல்ல வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கறதோ அதுக்கு பிடிச்ச மெயினா என்னன்னா இந்த கலர் பென்சில் கலர் பாக்ஸ். ஏன்னா புதன் வந்து வண்ணங்கள் நிறைந்தது, பல வண்ணங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் இருக்கிறது வந்து இந்த புதன். அதே மாதிரி எப்பவுமே ஜோக் ஏதாவது ஒரு 10 ஜோக்கை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட பேசுறது. ஏன்னா புதன் வந்து அப்பதான் புதன் வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதுக்குன்னு அந்த ஹர்ட் பண்ணிடாம சில பேர் நல்லா ஜோக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவனை கிண்டல் தான் பண்றாங்க, ரொம்ப சர்காஸ்டிக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவனை ஹர்ட் பண்றதுல தான் என்ன தவிர ஜோக் கிடையாது. அதாவது நம்மளுடைய ஒரு ஜோக் வந்து அடுத்தவங்கள மனசை காயப்படுத்திருச்சுனாலே பேசுனது ஜோக் கிடையாது, அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு தான் தவிர அது ஜோக்கெல்லாம் அது அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அதே பேச்சு அவங்ககிட்ட பேசும்போது அதை அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கிண்டல் செய்யறது வந்து ஒரு ஜோக் கிடையாது, நகைச்சுவை கிடையாது. நகைச்சுவைங்கிறது அது இல்லை. ஒருத்தர் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கணும், ஒருத்தர் மட்டும் வருத்தப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க அது. ஸோ புதனுடைய காரணம் வந்து ஜோக்கா இருக்கிறது, காமிக்கலா இருக்கிறது, கீப் சம்ஒன் ஹாப்பி. அதுதான் அந்த ஒரு ஒரு இன்டென்ஷனோட இருக்கிறது தான் மெர்க்குரி. அந்த புதன் அஷ்டமாதிபதியா இருக்காரு. அதனால ஒருத்தரை கிண்டல் பண்ணாம அந்த இடத்த வந்து ஜோக் சொல்றது, இந்த மாதிரி பசுமையா வச்சுக்கிறது. வீட்டை வந்து நிறைய தோட்டம் இருக்கு, இந்த தோட்டத்தை வந்து பச்சையா வச்சுக்கிறதுக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த கும்பலக்னத்துக்கு வந்து கும்பலக்னம் கும்பராசிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் வந்து கும்பம், நான் வீட்டு மாடியில் வந்து மாடி தோட்டமே வச்சிருந்தேன். இந்த 36 வயது நிலை படமெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஒரு 15-20 தொட்டி மொட்டை மாடியில் அந்த மாதிரிலாம் நம்மளால வச்சு அதை பார்த்துக்க முடிஞ்சிச்சு. அது நல்ல growth கொடுத்தது. ஆமா, நல்ல growth கொடுத்தது. பைலட்டா இருந்து ஒரு விமானமே வாங்கியிருக்கேன்றப்ப அவ்வளவு பெரிய growth, நல்ல growth. சோ இது எப்படின்னா சார், இந்த ஹேட்ல வந்து ஃபெதர்ஸ் ஆட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஒரு முயற்சி செய்யறோம், முயற்சி செய்யாம இந்த ஜோசியம் விஷயம் பார்த்தலாம் ஒரு புண்ணியம் கிடையாது. ஒரு ஜோதிடர் அணுக வேண்டியது என்னன்னா, நான் இந்த வகையில முயற்சி செய்யலாமா, அந்த வகையில முயற்சி செய்யலாமா, அதுக்கான ஏதாவது இது இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கு என்ன செய்யணும், இப்ப அதுல இல்ல பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நான் எந்த பக்கமா எந்த டைரக்ஷன், இப்படி இதுக்குதான் அஸ்ட்ராலஜி. போயிட்டு நான் வந்து அதுலயே வந்துரும் அப்படியே உட்காந்துருந்தா எல்லாமே நடந்துரும் அப்படி கிடையாது. இது அதுக்காக கிடையாது. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அது எக்ஸ்ரே மாதிரி, அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணலாம், அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூ ஹேவ் டு எந்திரிச்சு நடக்கணும், வேலையை செய்யணும். அதுக்கு தான் ரொம்ப இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது கும்பராசி கும்பராசி. ஆமா, இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள போறோம், முயற்சியில செய்யறோம். முயற்சி செய்யும்போது எல்லா வகையிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நியூமராலஜி செக்டாரா, அதுல நம்மளுடைய பேரு சரி பண்ணி வச்சுக்கிறோமா, நம்ம ஒரு முகூர்த்தம் வைக்கிறோமா, நல்ல நேரத்துல கிளம்புறோமா, நம்மளால அதாவது ஒரு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதாவது என்னன்னா ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு. அது பாவம் இல்லை கிடையாது, பாவம் இல்லை. அது ஒரு ஜோதிட பழமொழி. பாவம்னு சொல்றது இப்ப 6ஆம் பாவம் பார்க்கணுமா, 7ஆம் பாவம் பார்க்கணுமா, இப்ப கிளம்பலாமா வேணாமா, அப்படியெல்லாம் ஆபத்து காலங்கள்ல பார்க்க கூடாது அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்கு. அஸ்ட்ராலஜி கிளியர் க்ளூ. அதே மாதிரி மணி மந்திர கோஷமும், உடம்பு சரியில்லை அப்படின்னா மந்திரத்தையும் சொல்லிக்கணும், நேரங்காலத்தையும் பார்த்துக்கணும், மருந்தையும் சாப்பிட்டுக்கணும். அப்படி அதைத்தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. ஏதோ வந்து நீ ஜோசியத்தை மட்டும் பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துரு எல்லாமே சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லலை. சாஸ்திரத்துல எங்கேயும் அப்படி சொல்லலை. இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, முன்னமே சொல்லியிருக்கு. நிறைய பேர் அதை வந்து ஒரு அதாவது என்னன்னா ஒரு தொடர்பு இல்லாம அதை புரிஞ்சுக்கிறதுனால அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல நேரம்னு ஒன்று பார்க்கணும், நம்ம வந்து அதுக்காக முயற்சி எடுக்கணும், நம்ம அந்த முயற்சி சரியா வர்றதுக்கான காலத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், அதுதான் கருதி இடத்தார் செய்யணும். அப்படித்தான் செய்யணும். அது நிச்சயமா நிச்சயமா. அப்ப கும்பராசி கும்பலக்னத்துக்காரர்கள் குழந்தைகளுக்கு கலர் பென்சில் வாங்கி தரணும், அவங்க மகிழ்ச்சியா முடிஞ்சளவு வச்சுக்கணும், முடிஞ்சா அவங்களை கூப்பிட்டு பாடம் ஏதாவது சொல்லி கொடுக்கணும், வீட்டு தோட்டமா ஏதாவது ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த 5ஆம் இடம் 5ஆம் இடம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நிறைவாக மீன ராசி மீன லக்னம் எங்களுக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும். யாரை பார்த்தாலும் மீனராசி மீன லக்னத்துக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்றது இல்லை. இப்ப இந்த 5ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்றது சொல்லுங்க. அதாவது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மனிதர்கள்ல வந்து என்னன்னா இந்த மீனத்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணா ரொம்ப லக்கியானது வந்து மீனம். அதை யூஸ் பண்ணாததுனால நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன் வந்து மீனம் வந்து நான் இப்ப மற்ற கிரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை நகரும், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நகரும், இப்படிலாம் இருக்கு.
ஆனா அந்த மீனத்துக்கு சந்திரன் வந்து 5ஆம் அதிபதி, நகர்ந்துகிட்டே இருக்க. நீங்க அவரை கரெக்டா பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்க எல்லா டெஸ்டினேஷனுக்கும் அவர் கொடுப்பாரு. பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் அதிபதி உங்களுக்கு பக்கத்திலே இருக்காரு, க்ளோசஸ்டா இருக்கிறாரு, உங்க கண்ணால பார்க்க முடியக்கூடிய ஒரு உங்களுக்கு வைப்ரேட். மீனத்துக்கு வந்து சரியா வைப்ரேட் ஆனாங்க அப்படின்னா, இந்த சந்திரன் இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களை சரியா யூட்டிலைஸ் பண்ணாங்க, வளர்பிறை காலங்களை சரியா யூஸ் பண்ணாங்க. இப்ப ஜோதிட முறையில நீங்க முடி வெட்டுறது எந்த காலத்துல வெட்டணுங்கிறதெல்லாம் இருக்கு, நம்மளோடதும் இருக்கு. நகம் வெட்டக்கூடாது அது வச்சு சொல்றாங்களே, வளர்பிறை காலங்கள்ல எல்லா காரியத்தையும் தொடங்குறது. சுப காரியங்கள் அனைத்தையும் மீனத்துல இருக்கிறவங்க வளர்பிறை காலத்திலேயே ஆரம்பிக்கிறது. கொண்டு தேய்விரையில போய் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது, கடை ஆரம்பிச்சு சரி நல்ல நாளா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சில சமயம் என்ன தேய்விரையில வந்து இருக்கும், கரிநாள் பார்க்க பண்ண மாட்டாங்க. சில சமயத்துல தேய்பிரையில சில முகூர்த்தங்கள் இருக்கும் ரேர் டைம்ல, அப்போ அதை போய் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது லேட்டா போய் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி. சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் மட்டும் இல்ல, எந்த கிரகம் வந்து சந்திரனுடைய சாரம் வாங்கி 8ஆவது வீட்டுல எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி டயத்துல, இப்ப மீனராசிக்கு 8ல சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லை, சந்திரன் 8ல இருக்கு. வேற ஒரு கிரகம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரங்களை செய்யக்கூடாது. இப்ப செவ்வாய் வந்து 8ல் இருக்கக்கூடிய கோச்சாரத்துல 8ல இருக்கு, இருக்க சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா இவர் போய் வீடு வாங்குறேன்னு போகக்கூடாது. இவர் போய் ஏதோ ஒன்று புதுசா வீட்டுக்கு வந்து கட்டில் மெத்தையெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகக்கூடாது. சரி, மீனத்துக்கு 5ஆவது வீடு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா தண்ணி யாருக்கு தண்ணி பரிமாறலாம். இதுல 5ஆவது வீடு வந்து அந்த வாட்டர் இருக்கிறது. அடுத்தது என்னன்னா அகிலாண்டேஸ்வரி திருச்சியில அந்த அம்மா வந்து பிரத்யட்சமா இருக்கு. இப்போ நான் போக மாட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த தண்ணி கொடுக்கறது, சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, அதே மாதிரி தூய தண்ணீர் இது பண்றது, அதே மாதிரி அடுத்தவங்களுடைய தோட்டத்துல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம தோட்டத்துக்குலேருந்து தண்ணி பண்ணணும், தண்ணியை அடைக்கிறது, இந்த வேலையை செய்யாம இருக்கணும். தண்ணி கொடுக்கணும். வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு. உமையாளின் வழிபாடுங்கிறது இந்த சந்திரனுக்கு வந்து ரொம்ப பிரத்யட்சம். முகாம்பிகா அது மாதிரி பெண் தெய்வத்துல சிவனுடைய அம்சத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ப்ரிஃபர்டு இது சந்திரன். அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி, மனோகாரகனே மனோத்துக்கு அதிபதியார். மனசை ஒருநிலைப்படுத்தினா ஒரு காரியத்தை முன்னமே திட்டமிடணும், திட்டமிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் போறேன்னு முடிவு பண்ணிடணும். ப்ராக்டிக்கலா இதை செஞ்சாலே ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி கேது கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கேலண்டர் ஸ்டஃப்பை எடுத்து எழுதி அதுல என்னென்ன செய்யணும்னு எழுதணும். மீனராசி கேது கெட்டு போயிடுச்சு. ஆமா, எந்த ஜென்ரலாவே கேது வந்து சரியில்லாம இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷெட்யூலிங் வந்து ப்ராப்பரா இருக்காது, எது ஷெட்யூல் பண்ண முடியாது, இது அதுன்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் மாற்றி மாற்றி இருக்கும். அதுலயும் சந்திரன் எல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காலையில ஒரு திட்டம் இருக்கும், அதை அன்னைக்கு சாயந்தரமே வேணாம்பாங்க, மறுநாளைக்கு ஒரு புது பிளான் ஒன்று போடுவாங்க, அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து யூ ஷுட் கோ வந்து அந்த ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா கேது வந்து கட்டமா இருக்குது. அப்போ கலண்டர் எடுத்து இந்த டெய்லி கலண்டர் எடுத்துக்க, அதான் இன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும், நாளைக்கு என்னென்ன செய்யணும், நாளைக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கணும். அவன் எழுதி வச்சுக்கணும். அதுல சூப்பர். எழுதி வச்சுக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சந்திரனுடைய இது வந்து உங்களுக்கு, ஏன்னா சந்திரன் வந்து அதாவது தினாதிபதினு சொல்றது சூரியன், ஆனா தினத்துக்குள்ள நடக்கிற சம்பவம் எல்லாம் சந்திரன். என்ன இவர் தினத்தெல்லாம் சேர்த்து சூரியன் வந்து மாதத்தை உருவாக்குறாரு, இவர் வந்து இந்த நாள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வாரத்தையும் நேரத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு நாளை உருவாக்குறாரு சந்திரன். அவர் மாதத்தை உருவாக்குற நாளை உருவாக்குறாரு. யாருக்கு சந்திரனுடைய இம்பாக்ட் நல்லா வேலை செய்யணும்னா மீனத்துக்கு தான். அப்ப நீங்க வந்து கோச்சாரத்துல வரக்கூடியதுல சந்திரனை சார்ந்து சந்திர பலத்தோட வைக்கக்கூடிய முகூர்த்தம் எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் அற்புதமா வேலை செய்யும். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ஆமா, அதாவது பிரத்யேகம் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மாவை பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும். மாமியார் சந்திரன், அம்மா சந்திரன், 4ஆம் அதிபதி அம்மா. சந்திரன் வந்து பொதுவா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுக்கிரன் வந்து ஒய்ஃபு, மாமியார் வந்து சந்திரன் அப்படி. ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் வந்து இந்த இவங்கள
நல்லா பார்த்துக்கிறீங்க. அதாவது பொதுவாகவே வயதானவங்களை பார்த்துக்கோங்க. அதுதான் இது ஜோதிட ரீதியாக இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது சில சமயம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மாமியாரை திட்டிக்கிட்டோம் அப்படி இருப்பாங்க. அதனாலதான் இப்ப நம்ம ஹிண்ட் கொடுக்கும். ஆமா, வயசானவங்க பாத்துக்கிறவங்க வந்து மாமியாரையும் பாத்துக்குவாங்க, அம்மாவையும் பாத்துக்குவாங்க. இவங்க வேகமா போய் மாமியார் சரியில்லை போகணும் புதுசா கூட கீழே கமெண்ட் போடுவாங்க, மாமியார் குடும்பப்படுத்த என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க பாத்துக்கோங்க. அவங்க ஏதோ விதத்துல வந்து கொஞ்சம் ஃபேவரபிளாவே பார்த்துக்கிட்டு அது பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் தரும். நிச்சயமா. இத்தனை ராசிக்கு நீங்க வழிபாடு சொன்னது மீன ராசிக்கு மட்டும் சொல்லிருக்கீங்க. அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, அகிலாண்டேஸ்வரி வந்து கண்கூடா இருக்கும். அதே மாதிரி தண்ணி சார், தண்ணி விஷயத்துல அதே மாதிரி நீங்க சண்டை போடுறதுல யாரெல்லாம் இந்த வரப்பு வாய்க்கா சண்டை, இட சண்டை எல்லாம் போடுறானோ அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பிரச்சனை, அண்ணன் தம்பி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம்னா செவ்வாய் எங்கேயோ கெட்டு போயிடுச்சு. செவ்வாயோட இம்பாக்ட் தான் அந்த வரப்பு சண்டை, எல்லை தகராறு, பார்டர் தகராறு. இப்ப கூட செவ்வாய் வந்து வக்கரகதியில இருக்கு. பாத்தீங்கன்னா 3 நாட்டுல ராணுவ புரட்சி. அதுதான் நீங்க முந்தின அது மாதிரியான இது வந்து முந்தனி அஸ்ட்ராலஜி சார். அதனாலதான் இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள போயிட்டோம்னாலே நம்ம பேச அந்த அந்த ஜோதிடத்துறையை பத்தி நம்ம பேச எல்லா டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாசத்தளிச்சு எல்லாம் கோலம் போட்டுருவாங்க. அந்த அளவு விடிய விடிய பேசக்கூடிய அளவுக்கு அதுல 2 ஜோதிடரை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே நம்ம உறவுகளுக்கு நம்ம 5ஆம் பாவத்தை எப்படி எளிமையா ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். ஜோதிடம் உங்கள் பார்வையில் எப்படி? இன்னையிலிருந்து அரௌண்ட் 8000 இயர்ஸ் முன்னாடியில இருக்கக்கூடிய எபிக்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றிய